ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தோட்டத்தில் மக்காச்சோளம் மறுபடியும் நடந்தது. இங்கே பாருங்கள், மக்காச்சோளம் அறுவடை முடிஞ்சு கொண்டாந்து போட்டிருக்காங்க. காமிக்கிறேன் பாரு. பார்க்கலாமா? சோளத்தோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இவ்வளோ மக்காச்சோளம் குமிச்சு கிடக்குன்னு பாருங்க. எனக்கு இந்த சோளம் சாப்பிட்றது மட்டும்தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க அது பிஞ்சாக இருக்கையில் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அண்ணா சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் கோழி தீவனத்துக்கு மில்லுக்கு போகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது தெரில, ஆனால் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். இந்த அனுபவம்லாம் புதுசு. ஏன்னா நம்ம ஊர் கடற்கரை பக்கங்கிறதுனால இதெல்லாம் எனக்கு தெரியலை. நம்ம ஊரில் நெல் போடுவாங்க, அது மட்டும்தான் தெரியும். மிளகா விதப்பு ஓகே பார்த்துருக்கேன். இந்த சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் இந்த ஏரியாவில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் எனக்கு சிரிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாது இதை பற்றி. இந்த சோளம் எல்லாம் சாப்பிட்றது தான் அப்படின்னு நினச்சி அவிச்சு சாப்பிட்றது அப்படின்னு நினச்சேன், கடையில் விற்கிறது அப்படின்னு. அப்புறம்தான் தெரியுது இது சாப்பிட்றதில்ல, கோழி பண்ணைக்கு தீவனத்துக்கு மில்லுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது அப்படியான்னு தெரில. நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, இவ்வளோ மக்காச்சோளம்.